பித்தப்பை கல் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நம்மளுக்கு அந்த ரைட் சைட் ஆஃப் த வயிறுல லைக் இடது பகுதியில மைல் வயிறு வலி இருக்கும். அந்த வலி வந்து அந்த இடத்துலயே இருக்காம சென்டர்ல இருக்கலாம், இல்லன்னா முதுகு பக்கம் பரவற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஷோல்டரும் கூட பெயினா இருக்கும். அப்புறம் வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஜீரணம் ஆகாத தொந்தரவும் இருக்கும். சம்டைம்ஸ் அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஃபீவர், வாமிட்டிங், அந்த நாசியேட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த பித்தப்பையில ஸ்டோன் இருக்கிறப்போ எந்த சிம்டம்ஸும் இல்லாமலே இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த கல்லு வந்து பித்தப்பை அந்த நெக்கு கிட்ட இல்லாம கீழே ஸ்லிப் ஆகி அந்த பித்த கொலாயின்னு சொல்லுவோம், அதுதான் காமன் பைல் டக்ட்னு சொல்லுவோம். அந்த கொலையில வந்து போய் அடிச்சிருச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்கும். லைக் ஜாண்டிஸ் வரலாம், லிவர் கல்லீரல் வீக்கம் வரலாம். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டெம்பரரி ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம ERCPன்னு சொல்றோம், எண்டோஸ்கோபிக் ரிட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியட்டோகிராஃபி. இது என்ன பண்ணுவோம்னா வாய் வழியா ஒரு எண்டோஸ்கோபி மாதிரி போட்டு அந்த பிளாக் ஆன ஸ்டோன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக்ல ரத்த கொலை பிளாக் ஆகுறப்போ ஒரு ஸ்டென்ட் போடுறோம், அதே மாதிரிதான் இதுவும். பட் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, இது வந்து டெம்பரரி தான்.